ஃபஸ்ட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையை வந்து அப்படியே கிளறிக்கோங்க. உடனே வந்து நீங்கள் வெங்காயமோ கேரட்டு பீன்ஸு உடனே போட்டுருங்க. ஏன்னா அந்த முட்டை கூடயே கொஞ்சம் இதுவாகிடும். அடுத்தது வந்து கோசம் குடமிளகாவும் போட்டுருங்க. குடமிளகாவும் கோசம் வந்து சீக்கிரமாக இதுவாகிடும். அதனால தான் கேரட் பீன்ஸு ஃபஸ்ட்டு போட சொன்னேன் நான். ஆன்லைன் கேரட் பீன்ஸ் இப்போ வந்து இதை போட்டு ஒரு நிமிஷம் போதும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வதங்கிட்டால் வந்து ஃப்ரைட் ரைஸே நல்லா இருக்காது. கொஞ்சம் ஆஃப் குக்காக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ஈஸியாக வந்து உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ்லாம் நம்ம ரொம்ப கடையில் தான் வாங்கி சாப்பிடணும் கிடையாது. வீட்டிலே வந்து ஈஸியாக எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு நான் வந்து செஞ்சுக்கிறேன். இப்போ இதுலேருந்து வந்து 2 பேர் சாப்பிட்லாம் கொஞ்சம் தாராளமாக. இது கூட வந்து உப்பு போட்டுக்கோங்க லைட்டாக. நம்ம ஃப்ரைட் ரைஸ் மசாலா போடுறோம், அதில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் இந்த காய்க்கு மட்டும் தேவையான வந்து உப்பு போட்டுருங்க. வந்து நம்ம வந்து சாப்பாடு போட்டுக்கலாம். போதும் இவ்வளோ வதங்குந்து. பாஸ்மதி ரைஸ் வந்து நான் உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து இது ஒரு நல்லா கொஞ்சம் கிளறிட்டு இப்போ நான் வந்து மசாலா போடுறேன் பாருங்கள். என்னென்ன மசாலான்னு வந்து சொல்கிறேன் நான். இது வந்து காஷ்மீர் மிளகா வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன் நான். 65 மசாலா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அப்போ வந்து இது வந்து சிக்கன் மசாலா, பெப்பரு, ஃப்ரைட் ரைஸ் மசாலா இது 4 போடுங்க. 4 போட்டு செஞ்சு பாருங்கள், எப்படி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குறதோட நம்ம வீட்டில் செய்கிறது நல்லாயிருக்கும். இதை ஒரு கிளறிக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து இப்போ எறா ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணுறோம் நம்ம. அதனால் எறா வந்து 65 மசாலா கொஞ்சம் மைதா மாவு போட்டு குட்டி குட்டியாக பாருங்கள் அறுத்து வச்சுருக்கேன். அது போட்டுட்டு நம்ம 65 எப்படி போடுவோமோ அதேமாதிரி போட்டு வறுத்து வச்சுருக்கிறேன். இதை போட்டுட்டு நம்ம ஒரு நிமிஷம் நம்ம கிளறினோன்னா நமக்கு டேஸ்டான பாருங்கள். கடையில் செய்கிறதோட நம்ம வீட்டிலே செய்கிறது என்ன கலராக என்ன இதுவாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம காலையில் என்ன டிஃபன் செய்யணும் இது பாருங்கள். நம்ம செஞ்சு இது ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம எல்லாமே கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் நம்ம கட் பண்ணிட்டோன்னா ஈஸியாக டிஃபனு கூட நம்மளை குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கூட கொடுத்து அனுப்பிச்சி விட்ருலாம். காலையில் எழுந்துச்சி என்ன செய்யுதுன்னு இது எல்லாமே அவ்வளோ காய்கறி. நம்ம ஃப்ரைட் ரைஸ் சொன்னாலும் பசங்க இந்த காய்கறியெல்லாம் சாப்பிட்ருவாங்க. சரி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லான எறா ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு.